இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கமல் ரசிகர்கள் எல்லாருக்குமே செம சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்தியன் 2 திரைப்படத்தோட ஓப்பனிங் சீனை பற்றி செம சூப்பரான அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து உருவாகி இருக்கிறது. ஸோ வந்து இந்தியன் 2 வந்து வெறும் வந்து கமல்ஹாசனுக்கான ஃபிலிமாக மட்டும் இருக்காது, கமல் ரசிகர்களுக்கான ஃபிலிமாக மட்டும் வந்து இருக்காது. கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக பேசுகிற ஒரு ஃபிலிமாக தான் வந்து இந்தியன் 2 வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது. இந்தியன் 2 விட வந்து இந்தியன் 3 வந்து மாசான சீன்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஸோ இந்தியன் 2வோட ஓப்பனிங் சீன் தான் வந்து இந்தியன் 2க்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த ஓப்பனிங் சீன் வந்து இவ்வளவு தம்மையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. அதாவது இந்தியன் 2 திரைப்படத்தில் வந்து சித்தார்த்துக்கு அப்பாவாக தான் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கிறாங்களாம். ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஓப்பனிங் சீனில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ½ கழிச்சு தான் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய என்ட்ரியை வந்து இருக்கும். லைக் வந்து விக்ரம் திரைப்படம் பார்த்துருப்போம், கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு ½ 45 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து வருவாங்க. அதே மாதிரியே தான் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கமல்ஹாசன் அவர்களோட என்ட்ரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் சீனில் வந்து ரொம்ப வந்து சாஃப்டான ஓப்பனிங் சீனாக வந்து இருக்கும். ஸோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து விக்ரம் திரைப்படத்தில் எவ்வளோ சாஃப்டாக ஓப்பனிங் சீன் வந்து இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இந்த திரைப்படத்திலும் ஓப்பனிங் சீன் வந்து சாஃப்டாக வந்து இருக்கும். பெருசாக வந்து மாஸ் சாங்கு, மாஸ் சீன்ஸு, மாஸ் டைலாக் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப வந்து சாஃப்டாக சாதுவான ஒரு தாத்தாவாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் இதில் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது.